மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ராவுக்கு இவ்வாண்டு கூடுதலாக 50 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான கூட்டரசு பட்ஜெட்டின் கீழ் மித்ராவுக்கு ஒதுக்கப்பட்ட 100 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் கூடுதலாக இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் இவ்வாண்டுக்கான அந்த அமைப்பின் நிதி ஒதுக்கீடு 150 மில்லியன் என அவர் தெரிவித்தார். குறிப்பாக இந்திய சமூகத்தில் ஓரங்கட்டப்பட்ட அல்லது வறுமையில் வாடும் மக்களுக்கு உதவிகளை வழங்குவதில் மித்ராவின் செயல்திறன் மேம்பட்டு வருவதை கருத்தில் கொண்டு அதன் நிதியை அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்ததாக அன்வார் கூறினார். மித்ராவுக்கு ஒதுக்கப்பட்ட 100 மில்லியன் ரிங்கிட் போதுமானதா என்று நீங்கள் என்னிடம் கேட்டால் அது போதாது என்றே நான் கூறுவேன். ஆனால் அது வெறும் 100 மில்லியன் ரிங்கிட் மட்டுமே என்று சொல்வது உண்மையாக இருக்காது. கடந்த காலாண்டில் அதன் சிறப்பான செயல்பாட்டின் காரணமாக மித்ராவின் நிதி உதவியை அதிகரிக்க நான் ஒப்புக்கொண்டுள்ளேன் என்று இன்று மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்திய மாணவர்களுடன் நடந்த ஒரு நிகழ்வில் அவர் இதனை தெரிவித்தார். மலேசிய இந்தியர் உருமாற்று பிரிவான மித்ராவின் நிதி மலேசிய இந்தியர்களுக்கானது மட்டுமே என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். இந்தியர் அல்லாதவர்களுக்கு மித்ராவின் நிதியை வழங்கக்கூடாது என்பதில் தாம் தெளிவாக இருப்பதாகவும் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அது இந்தியர்களை சார்ந்து பயனளிக்கும் வகையில் மித்ரா இயங்க வேண்டும் என்கிற நிபந்தனையுடன் மித்ரா இனி செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தாம் கடந்த காலங்களில் இந்தியர்களுக்கு அளித்த வாக்குறுதியின்படி அனைத்து சமூகத்தினரும் மலேசியர்களாகவே மடானி அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படுவார்கள் என அவர் உறுதி அளித்தார். மித்ரா இப்போது மனிதவள அமைச்சின் கீழ் இயங்கி வருகிறது. ஆனால் மனிதவள அமைச்சின் செயல்பாடுகளுக்கு மித்ராவின் நிதி பயன்படுத்தப்படாது என்று அவர் கூறினார். அதுபோலவே மற்ற அமைச்சர்களிலும் இந்தியர்களுக்கான ஒதுக்கீடுகளும் நிதிகளும் தொடர்ந்து வழங்கப்படும் என்பதால் மித்ரா அதன் நோக்கத்திற்காகவும் இந்தியர்களின் உருமாற்றத்திற்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தவும் மட்டுமே அதன் நிதியை பயன்படுத்த வேண்டும் என்று அன்வார் வலியுறுத்தினார். மலாய் ஆட்சியாளர்களான சுல்தான்களின் அரச குடும்பத்தை தவறாக சித்தரிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் இயங்கி வந்த 15,296 போலி கணக்குகளில் 14,750 கணக்குகள் நீக்கப்பட்டிருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். தேசிய பல்லூடக பாதுகாப்பு ஆணையமான MCMC சம்பந்தப்பட்ட போலி சமூக வலைதள கணக்குகளை சோதனையிட்டதாகவும் போலியான கணக்குகள் என உறுதிப்படுத்தப்பட்டவை உடனடியாக நீக்கப்பட்டதாகவும் டாக்டர் ஃபாமி ஃபாஜில் கூறினார். 3R சட்ட நடவடிக்கையின் கீழ் சம்பந்தப்பட்ட போலி கணக்குகளை பயன்படுத்தியவர்களை தேசிய பல்லூடக பாதுகாப்பு ஆணையமான MCMC அடையாளம் கண்டிருப்பதாகவும் மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்நடவடிக்கை குறித்து ஸ்லாங்கூர் சுல்தானுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மலாய் ஆட்சியாளர்கள் அவர்களின் குடும்பத்தினர் தொடர்பான பதிவுகளையும் தரவுகளையும் பாதுகாப்பதில் அரசு முன்னுரிமை வழங்குவதாகவும் டாக்டர் ஃபாமி ஃபாஜில் உறுதி அளித்தார். துணை பிரதமரும் ஆம்னோ தலைவருமான டதஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகிட் ஹமீடி மீதான 47 பண மோசடி ஊழல் வழக்குகளை மறு விசாரணை செய்ய உள்ளதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 4இல் டத்தோஸ்ரீ டாக்டர் அமாட் ஜாகிட் ஹமீடி மீதான 47 ஊழல் வழக்குகளை ரத்து செய்து அவரை நிபந்தனையின்றி விடுதலை செய்வதாக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தாலும் கடந்த 2026 ஏப்ரல் 24இல் ஜாகிட் ஹமீடி மீதான 47 ஊழல் வழக்குகளை மறு விசாரணை செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் மன்றம் மேல்முறையீடு செய்துள்ளது. தனக்கு எதிரான மேல்முறையீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று ஜாகிட் ஹமீடி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் அவருடைய மனுவை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் ஜாகிட் ஹமீடிக்கு வழங்கப்பட்ட விடுதலையை சவால் செய்ய எந்த ஒரு மன்றத்திற்கும் உரிமை உள்ளது என்றும் வரும் வியாழக்கிழமை மே 14ஆம் தேதி இவ்வழக்கின் மறு விசாரணை குறித்து தெரிவிக்கப்படும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. ஜாகிட் ஹமீடி எதிர்நோக்கி இருக்கும் 47 பண மோசடி வழக்குகளில் எத்தனை கோடி ரிங்கிட் சம்பந்தப்பட்டுள்ளது என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று பெரிகாத்தான் வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைந்து கைது செய்யப்பட்டு அவர்களின் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சிலர் மீண்டும் சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைய முயற்சித்த போது மலேசிய குடிநுழைவுத்துறை அவர்களை கைது செய்துள்ளது. நேற்று இரவு லூமூட் கடற்கரையில் சந்தேகத்திற்குரிய கும்பல் நடந்து சென்றதாகவும் அவர்களை தடுத்து சோதனையிட்ட போது இந்தோனேசியாவில் இருந்து சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைந்தது தெரிய வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
9 ஆண்கள் 11 பெண்கள் என மொத்தம் 20 இந்தோனேசியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அனைவரும் 19 வயது முதல் 59 வயதினர் என்றும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் பலர் ஏற்கனவே கடந்த ஆண்டு மலேசியாவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த கும்பலை சட்டவிரோதமாக மலேசியாவுக்கு அனுப்பி வைத்த சிண்டிகேட் இந்தோனேசியாவின் தஞ்சோங் பாலாய் பகுதியில் இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஜொஹூர் பாரு ஸ்கூடாய் பகுதியில் உள்ள ஒரு பொழுதுபோக்கு மையத்தின் முன்பாக நேற்று இரவு 27 வயது இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்களை காவல்துறை தேடி வருகிறது. ஸ்கூடாயில் உள்ள தமான் இண்டஸ்ட்ரி ஜெயாவில் இரவு சுமார் 11 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக இஸ்கண்டார் புத்ரி காவல் நிலைய தலைவர் எம் குமரேசன் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் 27 வயது மற்றொரு நபர் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்ததாகவும் அவர் கூறினார். இச்சம்பவத்தில் 3வது நபர் ஒருவரும் காயமடைந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஆனால் துப்பாக்கிச் சூடு நடந்த பிறகு அவருக்கு அறிமுகமான ஒருவர் அவரை சம்பவ இடத்திலிருந்து அழைத்துச் சென்றதால் அவர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. விசாரணைக்கு உதவுவதற்காக பாதிக்கப்பட்டவர் முன்வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.